நேற்று ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் சாலை போட போகிறோம், அதில் பேருந்து போகும்போது அதில் நீங்கள் ஓசியில் போகலாம் அப்படின்னு பேசினார். இதுக்கு முன்னாடியும் ஒரு அமைச்சர் இப்படி தான் பேசி இப்போ பதவி விலகி வீட்டில் இருக்காரு. கட்சியே இவனுங்களுக்கு ஓசியில் வந்தது தான். அண்ணாதுரை பெற்ற கட்சி, அண்ணாதுரை உருவாக்கிய கட்சி, அதுவே உனக்கு ஓசியில் வந்தது தானே, உனக்கு இரவலாக வந்தது தானே. நீ ஓசியை பற்றி பேசலாமா? உன் தலைவனே ஒரு வித்தவுட் டிக்கெட். நீ மற்றவங்களை பார்த்து ஓசின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? அவங்க கேட்டாங்களா எனக்கு ஓசியில் கொடுன்னு? இந்த ரோடு போட போகிறோம், இதில் பஸ் விட போகிறோம், நீங்களும் ஓசியாத்தே ஏறி போகிறீங்க. நீங்கள் யாரா எங்களை பார்த்து ஓசின்னு சொல்கிறதுக்கு? நாங்கள் போட்ட பிச்சை, நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ, நீங்கள் எல்லாம் அமைச்சர், நீ முதலமைச்சர் என்று இருப்பதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை. நீ உண்மையில் வெட்கப்பட வேண்டும் அது சொல்கிறதுக்கு. நீ அதை பெருமையாக சொல்கிற. அப்போ இந்த பஸ் பயணம் என்பது எதற்காக? மக்களை அவமானப்படுத்துவதற்காகவா? பெண்களை அவமானப்படுத்துவதற்காக? குறிப்பிட்ட சாதியினரை அவமானப்படுத்துவதற்காகவா? சரி, திமுகன்ற தலைப்படுத்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்குறீங்க இல்லை, திமுக செய்த நல்லது ஏதாச்சும் சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்க மூலமா ஆட்சியில் இல்லாமல் இருந்துதான் திமுக செய்த நல்லது. என்ன செய்ய ஒண்ணு கூட செய்யல இல்லைங்க. வேற என்ன நீங்க எடுத்துப்பீங்க? நீங்க அதாவது நடு பக்கத்துல நடிகையோட போட்டோ இந்த குங்குமம் பத்திரிக்கையே நீ எதுக்கு நீ கோவில்ல கொண்டு வந்து ஆண்டு சந்தா கொடுத்து வாங்குறேன்னா, ஏனென்றால் இவர்களால் நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து திமுக வரணும், திமுக வேணும் என்று விரும்பி வாக்களித்தவர்கள். சரியா? அவங்களுக்குலாம் ஒரே டைலாக் தான், விவேக் படத்தில் வர அந்த காமெடி டைலாக் தான். காக்கா பிரியாணி இதுன்னா அப்புறம் அந்த உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும் அப்படின்ற மாதிரி. இவனுங்களுக்கு ஓட்டு போட்டால் வேற என்ன வரும்? இன்னும் ஒரு 8 மாதம் தான் இந்த கூத்து. அதுக்கப்புறம் உன் டப்பா டான்ஸ் ஆடும்பாரு. அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம். அப்போ வருவீங்கல்ல. அமித்ஷா அப்படின்னு செய்தியாளர்கள் பேர் எடுத்தோன்னே துணை முதல்வர் நல்லா வந்து ஈடியாவது மோடியாவது மாதிரி டக்கு நகர்ந்து போயிட்டாரு. நகர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லையே, என்ன காரணம்? அது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவோம். ஆமா, ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சிரிப்பு. சரியா? அது என்னங்க கியூட்டு? கேனத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து பேசக்கூடிய இவர்கள் இப்போ அமித்ஷா வந்து பேசிட்டு போயிருக்காருல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மட்டும் ஸ்பெக்ட்ரம் ராஜா வரும். அந்த ஆள் பெரிய அறிவாளி மாதிரி இப்படி வர சொல்லுங்க, அவங்கள வர சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இது வந்து பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான விடியல் ஆட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் சாலை போட போகிறோம், அதில் பேருந்து போகும்போது அதில் நீங்கள் ஓசியில் போகலாம் அப்படின்னு பேசினார். இதுக்கு முன்னாடியும் ஒரு அமைச்சர் இப்படி தான் பேசி இப்போ பதவி விலகி வீட்டில் இருக்காரு. இப்படியே பெண்களுக்கு எதிராகவே இவருடைய வசனங்கள்லாம் இருக்கு, என்ன காரணம்? திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி தான், அதில் ஒன்றும் மாற்றுகிறது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம். யார் அந்த பெண்கள் அப்படின்றதான் கேள்வி. திருமதி துர்கா ஸ்டாலின், திருமதி கிருத்திகா உதவாநிதி, திருமதி செந்தாமரை, இவங்களுடைய இந்த பெண்களுக்கான ஆட்சி தான் திமுக ஆட்சி. சரியா? ஏன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கிச்சன் கேபினெட்டு, அவங்க சொல்கிறத கேட்பதற்கு, அதாவது போலீஸ் போஸ்டிங் வரைக்கும் தலையீடு இருப்பதாக தகவல்கள் வருகின்றது. சரியா? இது ஒரு பக்கம். அடுத்து திருமதி கிருத்திகா உதவாநிதி, இதை வந்து திரைத்துறை, ஒட்டுமொத்த திரைத்துறையும் இவங்களுடைய முடிவின் அடிப்படையில் தான், அதாவது உதவாநிதியும் கிருத்திகா உதவாநிதியும் இவங்களுடைய இதில் தான் இயங்க முடியும். பேசும்போது கொஞ்சம் பேரை தவறாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன உதயநிதிங்கிறதுக்கு உதவாநிதி தான் அவன் பேர். எனக்கு என்ன உதயநிதி? என்னத்த உதயத்தை எனக்கு கொடுத்துட்டான். என்ன இந்த உதயம் கேட்டவனா கபலீகரம் பண்ணுறதுக்கு ஆட்டையை போகிறதுக்கு இந்த குடும்பமே பிளான் பண்ணிச்சு. அது நடுவில் காசாக ரெண்டே வந்துருச்சு. சொல்ல முடியாது, காசாக ரெண்டையோடைய அந்த பணம் கூட இந்த குடும்பத்தோடைய, இந்த கேடுகட்ட குடும்பத்தோடைய பினாமி பணமாக இருக்கலாம். சரியா? இவ்வளவு தான். என்ன செந்தாமரை எனக்கு தெரிந்து IAS IPS அதிகாரிகளுடன் கூட்டமே நடத்துகிறார் அப்படின்னு கூட தகவல் வருது. ஸோ இவர்கள் தான் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் அவங்களே பயன்பெறலைன்னு அவங்கெல்லாம் வந்து கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் வருது. அதாவது செல்வி, கருணாநிதி இருக்கும் பொழுது நாங்கள்லாம் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது நாங்கள்லாம் வந்து ஒரு போஸ்டிங் பண்ணால் இவ்வளோ வாங்குவோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கோவப்பட்டதாகவும், நாங்களும் தானே வந்து கருணாநிதியுடைய பிறப்பு அப்படின்னும் பொழுது எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா? கருணாநிதி பேரை சொல்லி தானே நீ ஆட்சியில் வந்து உட்காந்துருக்க,
இப்படின்லாம் கேள்வி கேட்டதாகவும் சண்டை போட்டதாகவும் தகவல்கள் வருகிறது. சரியா? அடுத்து கனிமொழி, அவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களை எப்படி ஓரம் கட்ட முடியும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இங்கே வந்து உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இந்த மூவரை தவிர. அந்த ஸ்டாலின் குடும்பத்து பெண்களுக்கு மட்டும்தான் அதனால அவர்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி அப்படின்றதுனால அந்த வகையான நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இது ஒரு பக்கம் வைப்போம். இப்போ நாம இந்த ஓசி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வருவோம். கட்சியே இவனுங்களுக்கு ஓசியில் வந்தது தான். அண்ணாதுரை பெற்ற கட்சி, அண்ணாதுரை உருவாக்கிய கட்சி, அதுவே உனக்கு ஓசியில் வந்தது தானே, உனக்கு இரவலாக வந்தது தானே. நீ ஓசியை பற்றி பேசலாமா? உன் தலைவனே ஒரு வித்தவுட் டிக்கெட்டு. சரியா? உன் பயணமே வித்தவுட் டிக்கெட்டில் தான் ஆரம்பிக்குது. அரசியல் பயணமே டிக்கெட் இல்லாமல் தான் ஆரம்பிக்குது. அப்படின்னும் பொழுது நீ மற்றவங்கள பார்த்து ஓசின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? அவங்க கேட்டாங்களா எனக்கு ஓசியில் கொடுன்னு? நீ தான் அவங்ககிட்ட போய் சொன்ன நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இலவசம் கூட கிடையாது, அது விலையில்லா என்று சொல்ல வேண்டும். ஏன் விலையில்லா என்று சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய பணத்தில் தான் நீ கொடுக்குற. நீ என்ன கருணாநிதி விட்டு பணத்தை எடுத்து நீ கொடுக்குறியான்னு? முத்துவேலர் என்ன பெரிய இது சிவகங்கை ஜமீனா, இல்லை அஞ்சுகத்தம்மா என்ன சித்தூர் மகாராணியா? இவர்களுடைய பூர்வீக சொத்தை எல்லாம் எடுத்து வந்து அப்படியே கரைத்து ஸ்டாலினும் உதவாநிதியும் அப்படியே கொடுத்து தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் யாரா எங்களை பார்த்து ஓசின்னு சொல்கிறதுக்கு? நாங்கள் போட்ட பிச்சை, நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ, நீங்கள் எல்லாம் அமைச்சர், நீ முதலமைச்சர் என்று இருப்பதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை, ஓட்டு பிச்சை. அதை நாங்கள் போட்டதுனால நீ வந்து உட்காந்துருக்க, அவ்வளோதான். சரியா? அப்படின்னும் பொழுது எங்களை பார்த்து ஓசின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? முதல்ல இந்த ஆட்சியாளர்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அது பஸ் பேருந்து பயணமாக இருக்கட்டும், சமூக நீதி ஆட்சி என்று பேசுவார்கள். சமூக நீதியெல்லாம் பேசிவிட்டு பெயருக்கு பின்னால் சாதி இல்லாமல் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று கணக்கை எடுத்ததும் இவர்கள் தான். முதலமைச்சர் பேசுறார், என்ன சொல்றாரு? குறிப்பிட்ட சாதியை சொல்லி இவர்கள் தான் அதிகம் பயனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அதிகம் அதை பயணிக்கிறார்கள், பயணம் செய்கிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய பொருளாதார நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. 75 ஆண்டு காலம் உன் கட்சி இருந்திருக்கிறது, 4 முறை 5 முறை நீ ஆட்சியில் இருந்திருக்கிறார், ஆட்சியில் இருந்து நீ எதையும் புடுங்கவில்லை என்பதனால் அவர்கள் அந்த நிலையில் இருக்கிறார்கள். நீ உண்மையில் வெட்கப்பட வேண்டும் அது சொல்றதுக்கு. நீ அதை பெருமையாக சொல்ற. ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி இன்னும் பச்சையாகவே சொல்கிறேன், தலித் சமூகத்தினர் அதிகம் பயனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றது நீ எப்படி அறிக்கையாக சொல்ல முடியும்? பெயரிலிருந்து சாதியை எடுத்து விட்ட ஒரே மாநிலம் தமிழகம். இந்த பெருமையெல்லாம் பேச வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்ல வேண்டியது, நான் இந்த திட்டத்தில் எந்தெந்த சாதியினர் எவ்வளவு பயனாளிகள், இதையே நீ பேசணும். பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்கப்பா பயனாளிகள்னு சொல்லிட்டு போ. ஏன் குறிப்பிட்ட சாதியை நீ கொண்டு வரதில்லை? அப்போ அதுலேயே உன்னுடைய குரூர புத்தி தெரிஞ்சு போயிடுதில்ல. அப்போ இந்த பஸ் பயணம் என்பது எதற்காக? மக்களை அவமானப்படுத்துவதற்காகவா? பெண்களை அவமானப்படுத்துவதற்காக? குறிப்பிட்ட சாதியினரை அவமானப்படுத்துவதற்காகவா? இல்லை நீ இங்கே எங்களுக்கு உன்னுடைய சொத்தை அழித்து கொடுத்து கொண்டிருக்கிறாயா? ரெண்டுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது இதை ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறாய்? இது உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய குரூரத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், அவ்வளவுதான். அது பொன்முடி சொன்னதாக இருக்கட்டும் அல்லது இந்த எம்எல்ஏ சொன்னதாக இருக்கட்டும், இவர்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடியது வெளியே வருகிறது, அவ்வளவுதான். இல்லை, நீங்களும் இதுக்கு முன்னாடி பொன்முடி பேசும்போது பேசியிருக்கீங்க, இவர் பேசும்போது பேசுறீங்க. ஆனால் பெண்கள் யாரும் பெருசாக கொந்தளிக்கலையே இப்படி பேசுறதுக்கெல்லாம். கொந்தளிப்பாங்க, தேர்தல் வரும்போது கொந்தளிப்பாங்க. எப்படிங்க? ஏங்க ஒரு பாட்டி அவங்களுடைய அதாவது ரேஷன் கடைக்கு போகிறாங்க, அங்கே ரேஷன் கடையில் அவங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கலன்னு தெரிஞ்சு அவங்க அதுக்கு மன வருத்தத்தை எங்கே தெரிவிப்பது அப்படின்ட்டு ரேஷன் கடைக்காரண்டியாக சண்டை போட முடியும். அப்படின்னும் போது அந்த மன வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அங்கே ஸ்டாலின் போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரை திட்டுறாங்க, அப்படின்னு உன்னையெல்லாம் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோமே, இப்படி எங்களை தெருவில் பிச்சை எடுக்க வச்சுட்டியே அப்படின்னு திட்டுறாங்க. திட்டி அவங்களுடைய மன குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக நெருப்பெடுத்து அடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் அந்த போஸ்டர். சரியா? முதல்ல அந்த போஸ்டரை அந்த இடத்துல ஒட்டினதே தப்பு. ஏன்னா அது மெட்ரோவுடைய அந்த பிரிட்ஜு. சரியா? அங்கே ஓட்டக்கூடாது போஸ்டர். சரியா? நீ அங்கே ஓட்டிட்ட. அந்த போஸ்டரை அவங்க சிரிப்பால் அடிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு தனிப்படையே நீ அமைக்கிறிய அந்த பாட்டியை பிடிச்சிட்டு வரத்துக்கு. எப்படிங்க இந்த பெண்கள் வெளில குமுறுவாங்க இல்லை பேசுவாங்க? இந்த இரும்பு கரம் இங்கே அட்டாக் பண்ணுதோ? அதுதான் சொல்கிறேன். நாங்கள் இரும்பு கரம், நாங்கள் சர்வாதிகாரியாக மாறுவேன். யாரிடம்? போஸ்டர் மீது போஸ்டரை சிறுபால் அடித்த பாட்டியிடம் சர்வாதிகாரியாக மாறுவேன். ஒரு சிறுமி தன்னுடைய குழந்தை
பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி காவல் நிலையத்திற்கு சென்று மன்றாடுகின்ற அந்த பெற்றோரிடம் நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன். வெட்கமில்லாமல் சொல்கிறார் இவர். என்னென்ன பச்சை துண்டு போட்டவனெல்லாம் விவசாயியா? விவசாயி என்று பச்சை துண்டெல்லாம் அவங்க பச்சை துண்டு போட்டு விவசாயி என்று ஏமாற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவிலேயே எந்த அரசியல்வாதியும் செய்யாத வேலையை நீ செய்திருக்கிறாய். என்னது போராட்டம்? அதாவது எங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தாதே என்று போராட்டம் செய்து மேல்மா விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டிருக்க. நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இவரே போட்டிருக்காரு, ஸ்டாலினே போட்டிருக்காப்புல குண்டர் சட்டம். ஆனால் விபச்சார வழக்கு போட்டிருக்காங்களா விவசாயிகள் மீது? எங்கேயுமே செஞ்சது கிடையாது. இந்தியாவிலேயே எங்கேயும் செஞ்சது கிடையாது. விவசாயிகள் மீது டெல்லியில் கூட நம்ம பார்த்தோம். டெல்லி அப்புறம் உத்தரப்பிரதேசத்துடைய அந்த பகுதியில் வந்துட்டு இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது வேளாண் சட்ட திருத்தம் அப்படின்றதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் செய்த பொழுது காரை வந்து ஏற்றிட்டாரு அப்படின்ட்டு அதை கூட விவசாயிகள் தாங்கி கொள்வார். விபச்சார வழக்கு நீ போடுறீங்க, இது அநியாயம் இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இதே நீ செஞ்சிருக்க. நீ எல்லாம் விவசாயிகள் பற்றி பேசலாமா? நீ எல்லாம் பச்சை துண்டு பற்றி பேசலாமா? சரி, திமுகன்ற தலைப்படுத்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்குனீங்கல்ல, திமுக செய்த நல்லது ஏதாச்சும் சொல்லுங்களேன் பாப்பா. உங்க மூலமா ஆட்சியில் இல்லாமல் இருந்துதான் திமுக செய்த நல்லது. என்ன செய்ய ஒண்ணு கூட செய்யல இல்லைங்க. வேற என்ன நீங்க எடுத்துப்பீங்க? நீங்க அதாவது எந்த துறை எடுத்தாலும் அதுல முன்னோடி தவறு செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு நீங்க போயிடலாம். சரி, எந்த துறையை வேணா எடுங்க. எதை கபலீகரம் செய்திருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒவ்வொரு துறை வாரியாக இந்த பிரச்சனையில் இந்த அரசாங்கம் தவறு செய்கிறதுன்னு எடுத்து பாருங்களேன். அதுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவாக இருக்கும். பூச்சி மருந்து ஊழலிருந்து, கோதுமை ஊழலிருந்து, என்ன அரிசி பருப்புலேருந்து ஆரம்பித்து அதற்கு இவர்கள் கொடுத்த விளக்கங்கள்லேருந்து ஆரம்பித்து சரி, இந்த ஊழல் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு இவர்கள் கொடுத்த உலகமாக விளக்கங்கள் இருக்கு பாருங்க. அதாவது சர்க்கரை எறும்பு தின்று விட்டது, அந்த சாக்கு மூட்டைகள்லாம் கரையான் அரித்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் யாருமே யோசிக்க முடியாத வினோத ஊழல். ஒரு அறநிலைத்துறை அதிகாரி போய் முதலமைச்சரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வந்து குங்குமம் பத்திரிகை உங்கள் குடும்பத்துடைய பத்திரிகை, இந்த பத்திரிகையை 38,500 கோவில்கள், அரசு கோவில்கள், அதாவது அரசு கோவில்கள் கிடையாது, அறநிலைத்துறை கையகப்படுத்தியிருக்கின்ற கோவில்கள் அப்படின்னு வச்சுப்போம். இந்த அறநிலைத்துறை கையகப்படுத்தியிருக்கின்ற இந்த கோவில்களுக்கு 38,500 கோவில்களுக்கு நீங்கள் ஆண்டு சந்தா கொடுத்து நீங்கள் குமுதம் பத்திரிகையை எதற்காக வாங்க வேண்டும்? கோவிலுக்கும் குமுதம் பத்திரிகைக்கும் என்ன சம்பந்தம்? நடுப்பக்கத்தில் நடிகையுடைய ஃபோட்டோ இருக்கும், குமுதம் சரியா, இது குங்குமம். நடுப்பக்கத்தில் நடிகையோட ஃபோட்டோ இருக்கும். இந்த குங்குமம் பத்திரிகையை நீ எதுக்கு நீ கோவிலில் கொண்டு வந்து ஆண்டு சந்தா கொடுத்து வாங்குறேன்னா எதற்கு? குங்குமம் வாங்கினு போடியா, கணக்கு காமி. எவன் கேட்க போறான்? பத்திரிகையா, குங்குமம் பிரசாதமா, எவன் கேட்க போறான் அப்படின்னு இப்படியெல்லாம் யோசித்து ஊழல் செய்ய, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய நபர்களை நீங்க வேற என்ன சொல்லுவீங்க? இப்ப கழுவி ஊத்தாம என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கூட இல்லையான்னு கேட்கிறேன் நான். அதான் நீங்க சொல்றது ஆட்சியை விட்டு அகற்றத தவிர ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றேன். திமுக கடந்த 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள்ல 11 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 7 தேர்தல்களில் தோல்வி சந்தித்தது அப்படின்றது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சாதனை, திமுக செய்த மிகப்பெரிய சேவை. ஏனென்றால் இவர்களால் நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. அதெல்லாம் அண்ணாதுரை காலத்துல முடிஞ்சு போச்சு. அண்ணாதுரை காலத்திலேயே இந்த புல்லுருவிகள் அமர்ந்து கொண்டு இவர்கள் செய்த அட்டூழியங்கள், அட்ராசிட்டிஸ்லாம் அவரால் தாங்கிக்க முடியல. கடைசி காலத்துல உண்மையிலேயே அதுக்கப்புறம் அந்த கடைசி காலம் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே புலம்பி இருக்கிறார். இந்த கும்பலுடைய அட்ராசிட்டி தாங்க முடியலன்ட்டு. இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் அவருடைய மறைவு கூட விரைவுபடுத்தப்பட்டிருக்கலாம். அப்படியான கும்பல் இந்த கும்பல். இது எப்படி நீங்கள் நன்மைன்னு சொல்வீங்க? எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் நன்மை கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது போல் இந்த பெண்கள் அப்படி எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்தின் 3 பெண்களுக்கு மட்டும்தான் இது வந்து இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சரியா? இவங்க தான் வேற யார் பயனாளிகள்? நம்ம அப்படி காரில் போய் ஏறி உட்கார்ந்தோம்னா கதவை திறந்து விடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சரியா? கதவு திறந்து ஐயோ அந்த சேலை தலைப்பு வந்து அந்த காரில் டோரில் மாட்டிக்க போகுதுன்னு ஒரு அமைச்சர் ஓடி வந்து அப்படியே பவ்யமாக ஓடி வந்து அந்த சேலை தலைப்பை அப்படியே எடுத்து உள்ள வச்சுட்டு கதவை சாத்துறாரு. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா?
தன்னடக்கம். அதான் சொல்கிறேன். இதுதான் சுயமரியாதை. சுயமரியாதை இயக்கம்னா இதுதான். சரியா? இப்படி செஞ்சுட்டு ஒரு அமைச்சர், அதே அமைச்சர் அந்த மேயர் ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், இன்றைக்கி மேயராக இருக்காங்க, சென்னை மேயராக இருக்காங்க. எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்க ப்ரெஸ் மீட்டில். உனக்கு என்ன பேச தெரியும்? நான் பேசுகிறேன். இப்படி தான் நடத்துகிறாரு. ஏன் அதே திமிரு அதே துணி அங்கே காட்டேன் பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கம்மா போங்கம்மா போய் காரணம் இருக்காங்க அப்படின்னு அங்கே காட்டேன். அங்கே காமிக்க முடியல. இங்கே ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த வாங்காட்சி தான். அவர்கிட்ட மட்டும் என்னமோ இந்த துணியில், மிரட்டுற துணியில் நான் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி. இதுதான் இவங்க. சரி, அப்போ இது வேற என்னன்னு சொல்லுவீங்க? வேற என்னன்னு சொல்லுவீங்க? இதுதான் இந்த ஆட்சி. இதற்கு எதற்கு ஒரு ஆட்சி, இதற்கு எதற்கு ஒரு நிர்வாகம்? எதுவுமே கிடையாது. இவங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது என்னன்னா, 10 ஆண்டுகள் அதிமுக என்பது ஆட்சியில் இருந்தது. இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அப்படின்றத வைத்து இவர்கள் 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டார்கள். மக்களுடைய மனநிலை 10 ஆண்டுகள் இவர்கள் ஆண்டு விட்டார்கள். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அடுத்தது ஸ்டாலின் தான் வருவார், விடியல் தரப்போகிறாரு, நிதி கொடுத்த பில்டப்பு. சரி, கருணாநிதியோட மகன், அதனால் இந்த மகனுக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அப்படி கொடுத்தது தான் அந்த 3-4% வித்தியாசத்தில் இவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் உட்கார்ந்தது. இவ்வளவுதான். சரியா? இப்படி வந்த நீ உனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எங்களை விட்டுருப்பா, உனக்கெல்லாம் ஜென்மத்துக்கு நாங்கள்லாம் ஓட்டு போட மாட்டோம். இன்றைக்கி இல்லை, 2018 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்டாலின் வந்தால் என்னை போன்ற தனிநபர்களை விட்டுருங்க, நாங்கள் என்ன 1 வருஷம் ஜெயிலில் வைப்பேன், 2 வருஷம் ஜெயிலில் வைப்பேன், சரி மிஞ்சி போனால் 5 வருஷம் ஜெயிலில் வைக்கிறேன்னு வச்சுப்போம். நான் என்ன புழலுக்குள்ளே இருக்க போகிறேன், மக்கள் எல்லாம் புழலுக்கு வெளில ஜெயிலில் இருக்க போகிறாங்க. இதான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அவர் வந்தபோது என்னை சந்திக்க வந்தபோது நான் சொன்னேன், நீ ஏன் டென்ஷன் ஆகிற? இன்னும் டென்ஷன் ஆகுது. நான் இங்கே உள்ளுக்குள்ளே ஜெயிலில் இருக்கேன், நீங்களாம் வெளில ஜெயிலில் இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற என்ன? இந்த கொடுங்கோல் ஆட்சியில் அப்படித்தான். அதனால் அதை கூட விட்டுருங்க. ஆனால் இவர்களை நம்பி வாக்களித்தவர்கள், இவர் வந்தால் இதையெல்லாம் செய்வார் என்று வாக்களித்தவர்கள், அவர்களுக்காக நேர்மையாக இருந்தாரா இவர்? அதுவும் இல்லையே. உனக்கே அதுவும் இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த வீடெல்லாம் இடித்தாங்களே, அது என்ன இடம் வந்து அனகாபுத்தூரில் அந்த பெண் சொல்கிறாங்க பாரு, கண்ணீர் மல்க சொல்கிறாங்க பாரு, நீங்கள் வரணும் தானே நாங்கள்லாம் வந்து இவ்வளோ உழைச்சோம். அந்த இடித்த இடத்துல ஸ்டாலின், துர்கா ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இருக்கு. அந்த இடித்த இடத்துல, அதாவது அவங்க வீட்டில் மாட்டி வச்ச ஃபோட்டோ அங்கே இருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் வந்து திமுக வரணும், திமுக வேணும் என்று விரும்பி வாக்களித்தவர்கள். சரியா? அவங்களுக்குலாம் ஒரே டைலாக் தான், விவேக் படத்தில் வர அந்த காமெடி டைலாக் தான். என்ன, காக்கா பிரியாணி சொன்னால் அப்புறம் உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும் அப்படின்ற மாதிரி இவனுங்களுக்கு ஓட்டு போட்டால் வேற என்ன வரும்? ஓகே சார், பெண்களை பற்றி நிலை இப்போ ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், இன்னொரு பக்கம் மாணவர்கள்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மாசு கிட்ட கேட்குறாங்க. அதாவது வந்து மாணவர்களால் கண்டுபிடிக்க முடியல எது போலியான கல்லூரி, எது வந்து ஒரிஜினல் கல்லூரி, இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு, அதை வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் எது போலி எது ஒரிஜினல்னு அப்படின்னு ஒரு அமைச்சரே பேசுகிறாரு. அது எப்படி ஏற்றுக்க முடியுமா? ஆமாங்க, ஒருத்தன் வந்து ஒரு கோப்பையை, உலக கோப்பையை வென்றுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டாலின்ட்டு போய் நிற்கிறான் ஒரு கோப்பையை வச்சுக்கிட்டு. என்ன, இதெல்லாம் உளவுத்துறை பார்த்து கொண்டு இருக்கிறது. சரியா? அவன் கொண்டு போய் வச்சு நிற்கிறான். அவன் யார், என்ன பின்புலம் ஒன்றும் கிடையாது. அவங்க கூட ஒரு ஃபோட்டோ. அடுத்த நாள் வேற ஒரு மாதிரி ஒரு கோப்பையை எடுத்துன்னு போய் அதே உலக கோப்பைன்னு சொல்லி வேற ஒரு கோப்பையை அங்கே நிற்கிறான். அவங்க கூடயும் ஒரு ஃபோட்டோ, யார் அந்த சின்னது. சரியா? இப்படி என்ன, இந்த அளவில் தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் நீங்கள் இந்த அமைச்சர்கிட்ட நீங்கள் என்ன கேட்க முடியும்? மாசு சார்கிட்ட நீங்கள் என்ன கேட்க முடியும்? சார் இப்படித்தான் பதில் சொல்லுவார், நீனே பார்த்துக்க, ஏன் எங்கள்கிட்ட வர? சுகாதாரத்துறை எதுக்காகவா இருக்கு? நான் மேரத்தான் ஓடுவேன். என்ன, நான் அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தபால் பெட்டிகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் வந்து அதை பற்றிலாம் பேசுவேன். என்கிட்ட வந்து சுகாதாரத்துறையை பற்றி கேட்டா என்ன, அங்கே வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் தான் டாக்டர்களாக மாறி இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவமனைகளில். நீ கேட்டுக்க, நீ எம்பிபிஎஸ்ஸா இல்லை நீங்கள் சுத்தம் பண்ண வந்த தொழிலாளியா? சுத்தம் பண்ண வந்த தொழிலாளி, ஏன் நீங்கள் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க? நீயே கேட்டுக்க, நான் ஏன் கேட்கணும்? அப்போ என்னதான் கேட்பாங்க? அதான் சொல்கிறேன், இவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்போ உதவாநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, அடுத்த ஒரு துன்பநிதி வாழ்க, இதை தான் நம்ம கேட்க முடியும். வேற எதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இவங்கள்ட்ட போய் நம்ம எல்லாம் கேட்க முடியுமா? கேட்க முடியாது.
இவரிடம் நாம் சென்று சுகாதாரத்துறை பற்றி கேட்க முடியாது. மருத்துவமனைகள் இப்போ போலி மருத்துவ கல்லூரிகள் வந்திருக்கின்றனவே, இதையெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது குறித்து நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து எந்த மாணவர்களும் இதில் சிக்கக்கூடாது என்பதற்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்போம் என்று சொல்வது ஒரு அமைச்சருக்கு அழகு. இவர் என்ன சொல்கிறாரு, அப்படிதான் நான் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. நாங்களே கொண்டு வந்து நாங்களே கண்டுபிடிச்சி நாங்களே ஓண்டா கொடுக்குறதுக்கு நீ எதுக்கு வந்திருக்காங்க? நீ எதுக்கு வந்திருக்க? ஞானசேகரன் வீட்டில் போய் துண்டுறதுக்கா? நீ எதுக்கு வந்திருக்க? இல்லை மேரத்தான் ஓடுறதுக்கா? இல்லை அமெரிக்காவில் போய் தபால் பெட்டிகள்லாம் எப்படி இருக்கிறது கிராமங்கள்லன்னு பார்க்குறதுக்கா? அது உன் காசில் பண்ணு, என் காசில் எதுக்கு நீ அமைச்சராக வந்திருக்க? இது மாணவர்கள் கேட்கணும், பெற்றோர்கள் கேட்கணும். வெக்கமே இல்லாமல் இது ஒரு பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு அந்த கீதா ஜீவன் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்களா? 21 ஆண்டுகளாக அவர் பணியில் இருக்கிறார். 21 ஆண்டுகளாக அவர் பணியில், அந்த காப்பகத்தில் பணியில் இருக்கக்கூடிய அவர் இதை செய்தார் அப்படின்றத நாம் எப்படி நம்புறது? அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அந்த பெண் எதுவுமே சொல்லக்கூடாதா? அதுவும் 13 வயது அந்த சிறுமி அவங்க வந்து சொல்கிறாங்கன்றதை வச்சு நம்ம முடிவெடுக்க முடியுமா அப்படின்ட்டு. சரி, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். ஆனால் அவர் பக்கம் நியாயம் இருக்கலாம் பேசுறதுக்கு. நீ யார்? நீ தான் அவங்களோட அட்வொகேட்டா? நீ அமைச்சரா இல்லை அந்த குற்றம் சாட்டப்பட்டவனுடைய அட்வொகேட்டா? அவங்களே பேசாததை நீ ஏன் பேசுகிற? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலும் இதே தான் நடந்தது. தொலைக்காட்சியில் விவாதங்களில் வந்து உட்காந்துக்கிட்டு திமுகவுடைய நபர்கள் என்னன்னா, அவன் அந்த பெண் எப்படி அந்த நேரத்தில் புதற்குள் சென்றார் அப்படின்ட்டு என்ன அதே கேள்விதான் நாங்களும் கேட்குறோம். இந்த டிடிஆர் எங்கே சென்றார்? ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஒழுங்காக அவர் பணியை செய்திருந்தால் இந்த கேள்வியெல்லாம் கண்ட நாயை வந்து கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதையெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்றது நாமளும் தான் கேட்குறோம். இது என்ன மாதிரி கேள்வி? அதாவது பாதிக்கப்பட்டவரையே அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது. அமைச்சர் முதல் திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர்களிலிருந்து ஆரம்பித்து திமுகவுடைய விவாதங்களை கலந்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் வரையில் இதை செய்கிறார்கள். யார் கேட்க முடியும்? யார் கேள்வி கேட்க முடியும்? இவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு வாக்களித்து விட்டோம் என்பதனால் இவர்கள் ஆட்சியாளர்கள். இன்னும் ஒரு 8 மாதம் தான் இந்த கூத்து. அதுக்கப்புறம் உன் டப்பா டான்ஸ் ஆடும்பாரு. அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம். அப்போ வருவீங்கல்ல, எங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாலும் கழுவி விடுறதுக்கு வருவீங்கல்ல, ஓட்டு போடுங்க நான் கழுவி விடுறோன்னு வருவீங்கல்ல, அன்னைக்கு கேள்வி கேட்போம். அதற்காகத்தான் நாங்களும் காத்துட்ருக்கோம். மாசு அவர்கள் ஒரு பக்கம் இப்படி பேசினார்னா இன்னொரு பக்கம் பேசவே மாட்டார் ஒருத்தர். அமித்ஷா அப்படின்னு செய்தியாளர்கள் பேர் எடுத்தோடனே துணை முதல்வர் நல்லா வந்து ஈடியாவது மோடியாவது பாரு டக்குன்னு நகர்ந்து போயிட்டாரு. நகர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லையே, என்ன காரணம்? அது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவோம். ஆமாம், ஒரு கிறுக்குத்தனமான ஒரு சிரிப்பு. சரியா? கியூட்டான ஸ்மைல். அது என்னங்க கியூட்டு? கேனத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் இந்த குடும்பத்துக்கே இது ஒரு ஒரு முகபாவனை. சரியா? சரியா? மூக்காமுத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இந்த உதவாநிதி வரைக்கும் இந்த முகபாவனை. சரியா? இது என்றைக்குமே எடுபடுறது கிடையாது. ஆனால் இப்போ நாம் வந்து இங்கே இவர்களை பார்த்து சிந்திக்க வேண்டியது என்னென்னா, மோடியா ஈடியா எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து கொள்வோம்னு பேசக்கூடிய இவர்கள் இப்போ அமித்ஷா வந்து பேசிட்டு போயிருக்காருல, பதில் சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மட்டும் ஸ்பெக்ட்ரம் ராஜா வரணும். அந்த ஆள் பெரிய அறிவாளி மாதிரி இப்படி வர சொல்லுங்க, அவங்கள வர சொல்லுங்க, இவங்கள வர. யோ முதல்ல அவன் ஸ்டாலினை வர சொல்லியா, பேச சொல்லியா? இல்லை இந்த உதவாநிதி வந்து பேச சொல்லு. நீ எதுக்கு வந்து இங்கே வந்து நீ வந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்க, சல்லி அடிச்சிட்டு இருக்க? உன்னை யார் கேட்டது? நீ இதே மாதிரி தான் பேசுனேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் அறிவாளின்னு ஒரு பில்டப் மைக்க பிடிச்சிப்பாரு. அது அட்வர்ஸ் பொசிஷன் வந்துருச்சுன்னா இந்த அயோத்தி வழக்கு விவகாரம் கொடுத்து அட்வர்ஸ் பொசிஷன் வந்துருச்சுனாக்கா ஒரு இடத்த வந்து ஒருவர் வந்து அந்த இடத்துலையே இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து போயிடுச்சுனாக்கா அவருக்கு தான். அதனால இது வந்து முஸ்லீம் தரப்புக்கு தான் போகும் அப்படின்னு பெரிய அறிவாளி சொல்லிட்டு போயிட்டார். அவரே சொல்லிவிட்டார். காரி துப்பியது நீதிமன்றம். சரியா? இல்லை உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எந்தையாவது உளறிட்டு போக வேண்டியது. அவர் நேரடியாக சவால் பண்ணுறாரு. அமித்ஷா வந்து என் கூட வந்து நேராக உட்காந்து பேசட்டான். இந்த தேர்தல் அமித்ஷா வந்து நேரடியாக அவங்க கூட பேசுகிறோம்னு நீ சொல்கிறல்ல, அதே மாதிரி அதே சவாலை நாங்கள் திரும்பி விடுறோம். உதவாநிதியும் ஸ்டாலின் வந்து பேச சொல்லு. ஏன் இவங்களாம் வாய் வராதா? மற்ற நேரத்தில் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு அந்த வீடியோ அதை பற்றி ஒரு 100 எடிட்டு, இப்படி திரும்பினா ஒரு எடிட், அப்படி திரும்பினா ஒரு எடிட்டு. ஏன்னா உன்னால் நேரடியாக கோர்வையாக ஒரு வரியை கூட உன்னால் பேச முடியாது. அதுதான் உன் பிரச்சனை. சரியா? அதுக்கு வந்து ஒரு பொம்மை, அதனால தான் உன்னை பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறது. இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நீ ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ போட்டு பாருங்கள், எத்தனை எடிட் இருக்குது பாருங்கள், எத்தனை கட்ஸ் இருக்குது பாருங்கள். தொட்டுப்பார் சீண்டிப்பார் எதுக்கு? இந்த செந்தில் பாலாஜிக்கு
10 ரூபாய் திருடன் செந்தில் பாலாஜிக்கு. என்ன அதனால தான் நாங்கள் அணில்னு சொல்லிட்டு இருக்கோம். பாட்டிலுக்கு 10 ஸ்டாலின் ஒரு வெத்துன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா அவன் திருடுறான்றது தெரிஞ்சு, அதுவும் என்ன இவர் அந்த இப்போ பேசினார் ஞாபகம் இருக்குல்ல, 2016-17 சமயத்தில் கரூரில் போய் பேசினாரே, இவர்கிட்ட கேடு இவரெல்லாம் முதலமைச்சர் பட்டியலில் இருக்காரா, நீ எல்லாம் இருக்கும்போது அவர் இருக்கக்கூடாதா, இருக்கலாம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு 5 ஆண்டுல அதே வழக்கில் எந்த வழக்கில் அவரை கைது செய்ய வேண்டும்னு சொல்கிறியோ, எந்த வழக்கில் கைது செய்ய வேண்டும்னு நீ போராட்டம் நடத்தினியோ அதே வழக்கில் தூக்கி உள்ளே வச்சா அவர் தியாகி. எப்படா தியாகியா மாறினா அவன்? 4 வருஷத்துல தியாகி. திமுக வந்ததுல தியாகி இல்லை, திமுக இருக்கணும்னா அப்போ தியாகின்னு சொல்லலாம். இப்போ துரைமுருகன் தியாகின்னு சொல்லலாம். என்ன படத்துக்கு நான் 10 இன்னுக்கு நான் 5ன்னு சொல்ற அந்த பொன்முடியை தியாகின்னு சொல்லலாம். யார் வேண்டாம்னது? அவனையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறியே, இவனை தான் சொல்ற. இவனை ஏன் நீ சொல்ற தியாகி அப்படின்னா, இவன் கப்பம் கட்டுறான். இதில் வந்து இவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு என்னன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்கினா 1 கோடி பாட்டில் விற்று போகுதுன்னு வைங்க, 1 கோடி பேர் போகிறாங்கன்னு வைங்க, 1 கோடி பாட்டில்னு வைங்க. ஆக்சுவலி அது இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் 1 கோடின்னு வைப்போம். 1 கோடி பேர் டாஸ்மாக் கடைகளுக்கு போகிறாங்க, ஃபுட்ஃபால். 1 கோடி பேர் கடைக்கு போகிறாங்கன்னா ஒருத்தன் 1 பாட்டிலாவது வாங்காமல் இருக்க மாட்டான். அப்போ அந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. சரியா? இது வந்து 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் இருக்கும் இது போகுது. ஸோ ஆவரேஜாக எடுத்துப்போம். 10 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 10 கோடி ஒரு நாளைக்குன்னா 30 நாளைக்கு எவ்வளோ? 300 கோடி. 300 கோடி நான் 10 ரூபாய் இவன் பாட்டிலில் வாங்கி பாட்டிலில் விற்று இதுலேருந்து நான் வரத்துக்கு பதிலாக நான் அந்த தொழிற்கூடத்துலேருந்தே டைரெக்டாக தூக்கிட்டேன். அதனால தொழிற்சாலையிலேருந்தே கிரேட்டாக ஈவினிங்கில் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. அதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இடி. அதுதான் இந்த 39,000 கோடி அப்படின்னு வருது இல்லையா? இதைத்தான் பிடிஆர் முதல் ஆண்டிலேயே சொல்லிவிட்டார். இப்படி நீங்க பண்றதை பார்த்துட்டு இவர் உஷார்படுத்திட்டார். டப்பாவீங்களா, இது வேற நீங்க பண்றீங்களா? என்னன்னா 30,000 கோடி 40,000 கோடி ரூபாய் இவங்க அடிக்கிறானுங்க வெறும் வந்து இதுல மட்டுமே. அதாவது டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வருவாய்க்கு நிகரான ஒரு வருவாய் வந்து வெளியில கள்ளச்சந்தையில் விற்பனையில் வருகிறது. அதான் அமித்ஷா அடிக்கோடிட்டு 39,575 கோடின்னு சொன்னாங்க. அது இப்போ எங்க போச்சு? அது ஒரு வருஷத்துல 4 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த 4 வருஷ கணக்கில் நீ எவ்வளோ அடிச்சிருக்க? 1,20,000 கோடி அடிச்சிருக்கணும். ஒரு சாதாரண ஒரு கணக்கு போட்டாலும் இவ்வளோ அடிச்சிருக்க நீ. இப்போ இவ்வளவும் எங்கே போச்சு? இதெல்லாம் நம்மளுடைய பணம். ஏன்னா குறைந்தபட்சம் நான் ஒரு பாட்டில் வாங்குகிறேன், அந்த பாட்டில் நீ 10 ரூபாய் அடிச்சுட்டு போகிறேன்னா அந்த பாட்டில் நான் வாங்குகிறேன் அதுலேருந்து 10 ரூபாய். ஆனால் மறைமுகமாக நீ என்ன பண்ணுறேன்னா தொழிற்சாலையிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து நீ வந்து விற்றுட்டு இருக்க. அப்போ உனக்கு பாட்டிலுக்கு எவ்வளோ வருது? 80 ரூபா வருது. ஏன்னா இந்த 40 ரூபாயோ 50 ரூபாயோ அதோடைய செலவை கொடுத்துட்டு மிச்சத்தை நீ ஃபுல்லாக எடுத்துக்கிற. சரியா? மேபி ஈவன் மேலே கூட வரலாம். அப்போது எந்த அளவுக்கு நீ இதுலேருந்து கபலீகரம் செய்யலாம்ன்றதை மட்டும்தான் நீ யோசிச்சிருக்க. இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறதுக்கு இவங்க தயாரா சொல்கிறதுக்கு கிடையாது. நேரடி பதில் கொடுக்க மாட்டார். இதுக்கு ஸ்பெக்ட்ரம் ராஜா வந்து நாங்கள் வாக்குறுதிகள்னு அமித்ஷா விட்டுரு, கம்யூனிஸ்ட் உங்க கூட்டணி தலைவர் தானே சண்முகம், அவரை கூட்டு விவாதிக்க வேண்டியது தானே. அவர் தானே சொல்றாரு. இவங்க சொல்லுவாங்க அடிச்சு விடுவாங்க, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அவரே மேற்கோள் காண்பிக்கிறார். இந்தந்த கோரிக்கைகள்லாம் இவங்க நிறைவேற்றிட்டாங்களா? மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு இவங்க வாக்குறுதியில் இருக்கு. இதை இவங்க செஞ்சுருக்காங்களா? செய்யல. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமான்னு யார்? நம்ம அமித்ஷா சொல்கிறதெல்லாம் விட்டுரு. நீ அமித்ஷா சொல்கிறத கேட்க வேண்டாம்பா. கூட்டணி கட்சி வாங்க, கூட்டணி கட்சி சண்முகம் பேசுகிறார போய் கேளு. கேளு. அதையே உன்னால முடியல. வேற மற்றவங்களாம் வரதை விட்டுருங்க, இங்கே கேட்க சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள். இதில் என்னென்னா 520 வாக்குறுதிகள் நம்ம கொடுத்தாங்க இவங்க திமுக. இதை தவிர்த்து 234 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா தொகுதி வாரியாக வாக்குறுதிகள்னு கொடுத்தாங்க. தனியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரத்யேகமாக நாங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதையாவது நிறைவேற்றினீங்களா? வாங்க தொகுதி வாரியாக அலசுவோம் என்னென்ன பண்ணீங்கன்னு.
அவ்வளோ பண்ணியிருந்தா நீ 13 கூட்டணி கட்சிகளையும் ஒன்றுக்கு போனால் கூட கூடயே கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. வராட்டி போங்கடான்னு சொல்ல வேண்டியது. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டோம்னா நாங்கள் பண்ணாமையா 2024 40க்கு 40 வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், நாடாளுமன்ற தேர்தல் என்பது எதற்காக நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தியா நரேந்திர மோடியா என்று வைக்கப்பட்டு அது வந்து கொண்டு போகப்பட்டது. அந்த தேர்தல் நீ சட்டமன்ற தேர்தல் என்ன கதைன்னு சொல்லு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2019 54% வாங்கின நீ ஏன் 2021 44% 46% வர இதுக்காக பதவி எடுக்க முட்டியா? அப்போ 54% வாங்கினேன், இப்போ 46. அப்போ என்ன உன்னுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சா 19 21க்கு? கிடையாது இல்லை. அப்போ அதே லாஜிக் படி வா. நாம கேட்குறதுங்க நீ நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வாங்குறன்ற. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக வெற்றி பெற்றது, ஆட்சியை கலைத்தார்கள். 3 மாசத்தில் தேர்தல் நடந்தது, அதிமுக வரலையா? நாடாளுமன்ற தேர்தலில் நீ கணக்காக எடுத்துக்காத. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தை நோக்கிய தேர்தல், அதை நோக்கிய விவாதங்களை பொறுத்த வரைக்கும் நீ நாடாளுமன்ற தேர்தலில் நீ வந்து அடிப்படையாக எடுத்துக்க முடியாது. இங்கே நம்ம கேட்குறது முன்னாடி 4 ஆண்டு ஆட்சியை பற்றி பேசுவோம், மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இதுக்கு என்ன உன் கதை? ஒன்றும் இல்லை. உன்னுடைய வாதப்படியே சொல்கிறேன். பேரு பெத்த பேரு தாக நீர் லேது அப்படின்னு சொன்னல, அதையும் நான் சொல்கிறேன். உனக்கு உனக்கு தான் அது பொருந்தும். தமிழ் எதுவும் கிடைக்கலையோ முதல்வருக்கு? அது நமக்கு தெரியாது. அவர் தமிழ் மட்டும் அப்படியே அச்சர சுத்தமாக அப்படி பேசி கிழிச்சிருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. மரகத நாணயமே அப்படிலாம் சொல்லி பயங்கரமா பேசியிருக்காங்க. அன்பே உயிரே அப்படின்னா அதெல்லாம் பேசலாம், அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டியதுதான். சரியா? ஆனா பூனை மேல் மதில் இதான் நம்மளுடைய தமிழ் உச்சரிப்பு. அப்புறம் என்ன நீ என்ன? அதனால இதையாவது ஒழுங்கா சொன்னீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரியா? பேரு பெத்த பேரு தாக நீர் லேதுன்னா ஆமா அதுதான் உங்க ஆட்சிக்கே தான் பொருந்தும்.